ஐயா இளையராஜாவோட பாடல்கள் வந்து தொடர்ந்து வந்து தமிழ் திரைப்படங்கள் அதிக அளவு பயன்படுத்தப்படுது. அவர் தொடர்ந்து வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டே இருக்காரு. ஆனா தேவா வந்து பெருந்தன்மை விட்டுட்டாரு. ஆனா இளையராஜா ஐயா வந்து தொடர்ந்து நீதிமன்றத்துல இது பண்ணிட்டே இருக்காரு. பல தயாரிப்பாளர்களை வந்து நோட்டீஸ் போட்டே இருக்காரு. உங்க பாடல்களை எப்படி பாக்குறேன்? அந்த மாதிரி திரைப்பட பாடல்கள் பயன்படுத்துறது. அது அவர் உரிமையை அது கேட்கணும்னு நினைக்கிறாரு. அது வந்து என்ன நீதிமன்றத்தில் போனால் தான் அது தெரியும். அது அவருடைய உரிமை அப்படிங்கும் பொழுதும் அதே மாதிரி நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு தான் நம்ம தெரியும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய பெருந்தன்மை. நீங்க தான் சொல்லிட்டீங்களே, அது அவங்களுடைய பெருந்தன்மையை பொறுத்து. அவரும் பெருந்தன்மையாக தான் இது இருக்கு. என்னன்னா அவர் சொல்றது என்னன்னாக்க, என்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. அவர் நீங்க பயன்படுத்துங்க, பட் வந்து என்னை ஒரு வார்த்தை இந்த பாட்டை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிறது தான். அப்படி கேட்காத பட்சத்தில் என்ன பண்றாங்கன்னாக்க, சரி நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைச்சி நான் இந்த பாடலை பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவருடைய அவரு அந்த உரிமை வேற யார்கிட்ட கண்டிப்பா அவர் போட மாட்டார். அது உரிமை இருக்கிறதுனால தான் போடுறாரு. இல்லைன்னா அது அவருக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாயிடும் இல்லையா? தெரிஞ்சுனாக்க ஏங்க உங்க உரிமையே இல்லை, நீங்க எப்படி இதை கேஸ் போறீங்கன்னு சொல்லுவாங்களே. அதனால உண்மையாவே அவருடைய உரிமை இருக்கிறதுனால தான் அதை பண்றாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் அதை சொல்றேன். இதை நம்ம சொல்றதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரல, தகுதி இல்லை அவரை பத்தி பேசுற அளவுக்கு. ஒரு பாடகரா வந்து அவருடைய உரிமையை அது சொல்றாரு.